3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை ரத்து செய்வது உள்நோக்கம் நிறைந்தது என திமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை 10 மணியளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 17வது மக்களவை தேர்தல் உடனேயே சேர்த்து தேர்தல் நடத்திட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் 17வது மக்களவை பொதுத் தேர்தலுடன் தமிழ்நாட்டில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலும், காலியாக உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலும் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் நேற்றைய தினம் அறிவித்திருப்பதை மாவட்ட செயலாளர்களின் இந்த கூட்டம் வரவேற்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை மட்டும் தள்ளி வைத்திருப்பது மிகுந்த உள்நோக்கம் நிறைந்த ஜனநாயகத்திற்கு புறம்பான நடவடிக்கை என மாவட்ட செயலாளர்களின் இந்த கூட்டம் வேதனையுடன் தனது கருத்தை பதிவு செய்கிறது. வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் 3 தொகுதி இடைத்தேர்தல்களை நடத்தவில்லை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்திருப்பதற்கு எந்தவித முகாந்திரமோ ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என மாவட்ட செயலாளர்களின் இந்த கூட்டம் கருதுகிறது. குறிப்பாக அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அந்த தகுதி நீக்கம் ஏற்கனவே உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் இறுதிக்கு வந்துவிட்டது. அரவக்குறிச்சி மற்றும் ஒட்டப்பிடாரம் தொடர்பாக தொடரப்பட்டுள்ள வேறு தேர்தல் வழக்குகளில் தேர்தலை நடத்தக்கூடாது என எந்தவித தடையுத்தரவும் தேர்தல் ஆணையத்திற்கு பிறப்பிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தல் வழக்கிலும் அவ்வாறு தடையுத்தரவு எதுவும் கிடையாது. ஆகவே அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளுக்கும் 17வது மக்களவை தேர்தல் உடனேயே சேர்த்து தேர்தல் நடத்திட வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை திமுக மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இந்த கூட்டம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் திமுக கழகம் நேரில் வலியுறுத்தும். அதற்கேற்றவாறு தேர்தல் நடத்த முன் வராவிட்டால் நீதிமன்றம் மூலம் இந்த 3 தொகுதிகளின் தேர்தலையும் நடத்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என இக்கூட்டம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.